தலைமை செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளிகள் திறப்பு, பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள், திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகத்தையும் ராஜ்மோகன் வெளியிட்டார். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். சுமார் 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கியுள்ளனர். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் நிதி அமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்றார். செங்கோட்டையன் அறைக்கு நேரில் சென்று முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்துக்கு அலுவலகத்துக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்திற்கு இனிப்பு ஊட்டியும் முதலமைச்சர் விஜய் மகிழ்ந்தார். புதிய அரசு ஆட்சி நடத்த தொந்தரவாக இருக்க போவதில்லை என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இயலாமையை மறைக்க தங்கள் மீது அவதூறு பரப்பினால் விளக்கம் அளிப்போம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய திமுக குழு கள ஆய்வை தொடங்கியுள்ளது. திமுக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளரை சந்தித்து குழுவினர் கருத்து கேட்டு வருகின்றனர். தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரும் நிதியமைச்சர் செங்கோட்டையனும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். அடுத்த மாதம் ஆளுநர் உரையுடன் பேரவை தொடங்கும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திமுக தான் ஆட்சியில் இருப்பதாக தஞ்சையில் நடைபெற்ற திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறினார். திமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் தாவேக செயல்படுத்துவதாகவும் அவர் பேசினார். நான் பார்க்குறேன், நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்குறேன். நான் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். கவர்ச்சி, மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்து இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது என்றும் மக்கள் மீண்டும் திமுகவை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இப்ப கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். திமுக அதிமுக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ தலைவர்கள் தன்னிடம் பேசவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். யாரோ ஒருவர் பேசினார், மத்தியஸ்தர்கள் பேசினார்கள் என்றும் அவர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். அது ஒரு காசிப்ஸ் தான் சொன்னேன். அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரப்பூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை.
நான் மறுபடியும் சொல்கிறேன், இது காசிப்ஸ் எல்லா இடத்துலையும் பேசுகிறது. அதை வந்து ஒன்றும் ரகசியமாக 1 to 1 யாரும் பேசலை. 2 தனிநபர்களுக்கு இடையில பேசப்பட்ட செய்தி இல்லை. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டாங்களா? 5ஆம் தேதி போய் சந்திச்சோம், 7ஆம் தேதி போய் சந்திச்சோம், 8ஆம் தேதி சந்திச்சோம். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வந்து வெறும் ஆவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகினார். மற்றவர்கள் பரிகாசம் செய்யும் அளவுக்கு அதிமுகவின் நிலை சென்று விட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு இபிஎஸ்ஐ மட்டும் குற்றம் சாட்ட முடியாது என செம்மலை கூறியுள்ளார். அதிமுகவுக்கு வெளியிலிருந்து எந்த சதியும் இல்லை, அதிமுக விவகாரத்தில் பாஜகவிற்கு பங்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். வெளியிலிருந்து எந்த சதி வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவர்கள்தான் கழகத்துடைய நிர்வாகிகள், கழகத்துடைய தொண்டர்கள். எனவே சதி என்பதை நான் ஏற்க மாட்டேன். பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து நிற்கும் நிலையில் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்று இபிஎஸ்க்கு அழுத்தம் தர வேலுமணி தரப்பு திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயை இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பினர் சந்தித்துள்ளனர். தலைமை செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றுள்ளது. சென்னையில் கிளாண்டஸ் தொற்று பாதித்த குதிரை உயிரிழந்ததை தொடர்ந்து குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடற்கரைகள் மற்றும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குதிரை சவாரி மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலினின் அறை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்ற ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அறையின் முகப்பில் ஆதவ் அர்ஜுனாவின் பெயர் பலகையும் பொருத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், அதேபோல் அவரது ஆட்சியும் சிறப்பாக இருக்கும் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மதுரையில் சேயோன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் துறையிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறினார். எங்களுடைய துறையிலிருந்து ஒரு முதல்வர், அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல் நாள் அவர் ஜெயிச்சோன்னே, விஜய் சார் ஜெயிச்சோன்னே ஃபோன் பண்ணி பேசினேன். பட் அதே அமைதி, அப்படியே தான் சொல்லுப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டாங்க. அவர் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கேரளத்தின் முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீஷன் பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் வி.டி. சதீஷனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തതയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യണം.
கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் கலந்து கொண்டதுடன் விழா மேடையில் அமர்ந்திருந்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. சேப்பாக்கத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்க சென்னை அணிக்கு வெற்றி கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடக்கும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. சென்னையில்தான் தனது கடைசி போட்டி இருக்கும் என ஏற்கனவே தோனி தெரிவித்திருந்ததை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். நடப்பு ஐபிஎல் தொடரில் சொந்த மண்ணில் கடைசி போட்டியை சிஎஸ்கே இன்று விளையாட உள்ளது. போட்டி முடிந்த பிறகு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் லேப் ஆஃப் ஹானர் நிகழ்ச்சி நடைபெறும் என அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.